Hi friends, welcome to SARAS KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி beetroot chutney. நம்ம சேனலுக்கு புதியவர்களா இருந்தீங்கன்னா SARAS KITCHEN சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். beetroot chutneyக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய beetroot எடுத்துர்க்கேன். இது நம்ம தோல் சீவி திருவி எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 ல இருந்து 15 அளவுக்கு எடுத்துர்க்கேன். இங்கே நம்ம பெரிய வெங்காயம் போட்டோம் அப்படின்னா ஏற்கனவே பீட்ரூட்டே ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ பெரிய வெங்காயம் ஸ்வீட்டாக இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தாளிக்க கொஞ்சம் கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். தாளிக்க 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பாதி கப் அளவுக்கு துருவின தேங்காய். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. அது நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிட்ட பிறகு இப்போது ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடும்போதே போட்டிருந்தோம் அப்படின்னா கருகி இருக்கும் ஜீரகம். அதனால தான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு கடைசியாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த பீட்ரூட் சட்னி நீங்கள் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது புளி ஆட் பண்ணலாம். புளி நான் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வணங்கிறதுக்கு. இப்போ துருவி வச்சுருந்த பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் நல்லா வணங்கணுங்க. நல்லா கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வேக வைக்கணும். பீட்ரூட் குழந்தைங்க சாப்பிடாத சில குழந்தைங்க அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு காய்கறி சாப்பிட கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இப்போது இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சட்னிக்கு தேவையான உப்பு நீங்கள் இப்போயே போட்டுடலாம். உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் லேசாக தண்ணி விடும். அது அது பீட்ரூட் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம லேசாக தண்ணி தெளித்து இதை மூடி வச்சுருவோம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம். லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது நல்லா வெந்துடும். ரொம்ப தண்ணி விட வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த தட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் தண்ணி வற்றிருக்கும். பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கும். லேசாக கலரி விட்டு தண்ணி இருக்கான்னு என்ஷூர் பண்ணிவிட்டு, தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லேசாக வதக்கினாவே போதும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பீட்ரூட் சட்னி ரெடி. இப்போ நான் இதை தாளித்து கொட்டுறேங்க. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, கொஞ்சோண்டு உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாராஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.